அந்த வகையில் சிறப்புரை தலைமை உரையாற்றிய மருத்துவர் ஐயா பல அற்புதமான கருத்துக்களை கூறினார். அதுல வந்து இளையராஜாவ பத்தி நான் எதிர்பார்க்கல. இளையராஜாவ நான் அந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த ஒரு அத எடுத்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதைய செஞ்சிருக்கிறாங்க ஐயா இந்த ஒன்று கூடல்ல. அந்த வகையில சரியான நேரத்துல சரியானத ஒரு நிகழ்ச்சியோ அல்லது ஒரு பாராட்டையோ நம்ம செய்யணுங்கிறது, அது ஒரு தலைமைக்கே உள்ள ஒரு பண்புங்கிறத ஐயா எனக்கு நானும் அத பார்த்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அத வந்து இந்த ஒன்று கூடல்ல அத முன்னெடுத்து அத சிறப்பிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. அது ஒரு பெரிய ஒரு தலைமை பண்புன்றதுங்கிறத அவரு எனக்கு அத நிரூபிச்சுட்டாரு அத. அந்த வகையில வந்து அத நம்ம கத்துக்கணும். ஏன்னா, நம்ம வந்து பேச வந்தா கூட ஏதோ ஒரு தலைப்புல நம்ம மற்ற தலைப்புல பேச வந்தா கூட அந்த கரண்ட் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியான நேரத்துல அது அங்கீகரிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு இத வந்து நமக்கு அவரு இன்னைக்கு கத்துக் குடுத்திருக்கிறாரு. இளையராஜாவுக்கு அவரு மதிப்பளிச்சது மிகவும் சிறப்பு. அந்த நீர பத்தியும் இன்னைக்கு சொன்னாரு. மாசி மகமா இருக்கும். நீர பத்தி நான் கூட என்ன நெனச்சேன், மாசி மகம் அது ஒரு ஆன்மீகம். அத பாருங்க நீரோட அத வந்து இயற்கையோட அந்த நீரோட அத ஒன்று ஒ அத சமப்படுத்தி அது நீரோட உயர்வ பத்தி அவர் சொன்னது. அதுவும் நான் வந்து சரி மாசி மகம் ஆன்மீகத்த பத்தி ஏதோ 2 வார்த்தை சொல்லுவாரு அப்படின்னு தான் நான் நெனச்சேன். பாருங்க ஒரு தலைமைட்டேருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம், பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயத்த வந்து நம்ம ஒன்று கூடல்ல சொல்லணும் அப்படிங்கிற சில சிறப்பு இயல்புகள். அத நான் வந்து இன்னைக்கு ஐயாட்ட பார்த்தேன். நீரின் இயல்புகள், நீரோட சிறப்பெல்லாம் பத்தி அவர் சொன்னது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தொடக்க தலைமை உரையா இருந்துச்சு.